இனிமே லைவா டிவி பார்க்க இன்டர்நெட்டோ டிஷ்ஷோ தேவையில்லை அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இது சும்மா கதையெல்லாம் கிடையாது. நிஜமாகவே இந்தியாவுல சீக்கிரம் வரப்போகுது ஒரு தொழில்நுட்ப புரட்சி. என்ன அது விரிவா பார்க்கலாம். ஒரு காலத்துல டிவி பார்க்கணும் அப்படின்னா மொட்டை மாடியில ஆண்டனா வைக்கணும். கொஞ்சம் காத்து அடிச்சாலே படம் காணாம போயிடும். அதுக்கப்புறம் கேபிள் டிவி வந்துச்சு, அதை தொடர்ந்து டிஷ் டிவி வந்துச்சு, அதுக்கப்புறம் ஸ்மார்ட் போன்களும் வந்துச்சு. இப்போ ஜென்சி தலைமுறைகள் டிவியை பாக்குறது குறைஞ்சு போச்சு. யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஓடிடி, லைவ் ஸ்ட்ரீமிங்னு எல்லாமே மொபைல்ல தான். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆரம்பிச்சிச்சு. IPL ஃபைனல் தொடங்கி வேர்ல்டு கப், எலெக்ஷன் ரிசல்ட்னு இப்படி ஒரே நேரத்துல கோடிக்கணக்கான மக்கள் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சா மொபைல் நெட்வொர்க் என்ன ஆகும்? ஸ்லோ தானே ஆகும். என்னதான் 5G வந்தாலும் இந்த பிரச்சனை முழுசா தீரல. அப்பதான் இந்திய விஞ்ஞானிகளுக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. டிவி சிக்னல் மாதிரி கண்டென்ட்ட நேரடியா மொபைலுக்கு அனுப்ப முடியாதா அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சதுதான் D2M, அதாவது டைரக்ட் டு மொபைல். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, எப்படி டிவிக்கு டிஷ் இல்ல ஆண்டனா வழியா சிக்னல் வருதோ அதே மாதிரி பிராட்காஸ்ட் சிக்னலை நேரடியா மொபைலுக்கு அனுப்புறது தான் இந்த D2M. அதாவது யூடியூப் மாதிரி ஸ்ட்ரீமிங் கிடையாது. டவர்ல இருந்து சிக்னல் வாங்கி டிவி மாதிரி மொபைல் வேலை செய்யும். இந்தியாவோட பிரச்சார் பாரதி மற்றும் IIT கான்பூர் சேர்ந்து 2019 இந்த ப்ராஜெக்ட ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல இந்த முயற்சியை பலர் இம்பாசிபிள் அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க. ஏன்னா ஒரே மொபைல்ல காலும் வரணும், மெசேஜும் வரணும், அதே நேரத்துல டிவி பிராட்காஸ்டும் வரணும்னா இது டெக்னிக்கலி ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா இந்திய ஆராய்ச்சியாளர்கள் இந்த முயற்சியை கைவிடல. இதுக்காக பெங்களூரு, டெல்லி, நொய்டா அப்படின்னு பல வருடங்களா டெஸ்டுகள் நடந்தது. இப்போ 2024 தான் இந்த டெஸ்டுகள்லாம் சக்சஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 7 வருட ரிசர்ச்சுக்கு பிறகு இந்தியா இந்த D2M ரியாலிட்டியை கொண்டு வந்திருக்கு. இந்த கான்செப்ட் நம்ம இந்தியால மட்டும் இல்ல, ஏற்கனவே ஜப்பான்ல 2006லயே மொபைல் டிவி கான்செப்ட் இருக்கு. அதே போல சவுத் கொரியாலயும் இது போன்று இருக்கு. துபாய், மலேசியா போன்ற நாடுகள்லயும் டிஜிட்டல் பிராட்காஸ்டிங் சிஸ்டம்னு யூஸ் பண்றாங்க. அமெரிக்காவிலயும் நெக்ஸ்ட் ஜென் டிவி டெக்னாலஜி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா இந்தியா கொண்டு வர போறது இது எல்லாத்த விட கொஞ்சம் டிஃபரெண்ட். ஏன்னா இந்தியா டிவியை மட்டும் காட்ட போறது இல்ல, 140 கோடி மக்களுக்கும் இன்டர்நெட் இல்லாம இன்ஃபர்மேஷன்களை அனுப்ப நினைக்கிறாங்க. ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணுங்க. ஒரு பெரிய சைக்ளோன் இல்ல டிசாஸ்டர் வருது. அப்போ நெட்வொர்க் டவர் எல்லாம் டவுன் ஆயிடுச்சு, இன்டர்நெட்டும் கிடைக்கல. ஆனா கவர்மெண்டோட வார்னிங் மெசேஜ் நேரடியா உங்க மொபைல் ஸ்கிரீன்ல வந்தா எத்தனை உயிர்கள் காப்பாற்றப்படும்? அப்போ வேர்ல்டு கப், IPL ஃபைனல் மாதிரி 5 கோடி பேர் ஒரே நேரத்துல மேட்ச் பாக்குறாங்கன்னா அப்போ நெட்வொர்க் ஸ்லோ ஆகுறதுக்கு பதிலா பிராட்காஸ்ட் சிக்னல் வழியா எல்லோருக்கும் வீடியோ போனா எப்படி இருக்கும்? அதனால டவர் லோட் குறையும், டேட்டா யூசேஜ் குறையும், ஸ்ட்ரீமிங் காஸ்ட் கூட குறையலாம். இதனால டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி, டிவி இண்டஸ்ட்ரி, ஸ்மார்ட் போன் இண்டஸ்ட்ரின்னு இந்த மூணுமே மாறும். இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னா, இந்த டெக்னாலஜி வேலை செய்ய நம்ம மொபைல்ல ஸ்பெஷல் சாஃப்ட்வேர் சப்போர்ட் இருக்கணும். இப்போ நம்ம வச்சிருக்கக்கூடிய மொபைல்ல இத பண்ண முடியாது. எனவே எதிர்காலத்துல ஸ்மார்ட் போன்ல இதுக்கு ஏத்த மாதிரி தயாரிக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு காலத்துல டிவிய மொபைலுக்கு கொண்டு வந்தோம், இப்போ மொபைலையே டிவியா மாத்த போறோம். ஆண்டனா தலைமுறையில ஆரம்பிச்ச டெக்னாலஜி இப்போ ஜென்சி தலைமுறையில இன்டர்நெட் இல்லாம மொபைல்ல டிவி பாக்குற அளவுக்கு வளர்ந்திருக்கு. இந்த D2M தொழில்நுட்பம் உண்மையிலே செயல்பாட்டுக்கு வந்தா இதுவரை இருந்த அனைத்து தொழில்நுட்ப யுத்திகளையும் தலைகீழா புரட்டி போடும் என்பதுல எந்த சந்தேகமும்